ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து தமிழக அரசு தரப்புலேருந்து இப்போது ஒரு முக்கியமான அறிவிப்புன்னு வெளியாயிருக்கு. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 12 தவணை செலுத்தியாச்சு. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் 1,15,00,000 மேற்பட்ட மகளிரோட வங்கி கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 12 தவணைகள் செலுத்திட்டாங்க 1000 ரூபாய் அப்படிங்கிறது. ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 2-3 மாதத்துக்கு மேலே மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடச்சிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1,15,00,000 மேற்பட்டவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உரிமை தொகை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை சம்மந்தமாக பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் சோசியல் மீடியாவில் ஒரு தகவல் ஒன்று வைரலாக பரவிட்டுருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் சிறப்பு முகாம், மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் பெறுவதற்கான மனுக்களை கொடுக்கவும், உடனே அனைவருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாள் பார்த்தீங்கன்னா 17/8/2024 மற்றும் 19/8, அதாவது நாளை மற்றும் நாளை மறுநாள் திங்கள் மற்றும் செவ்வாய் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 தினங்கள் நடைபெற உள்ளது. ஸோ இதுக்கான விண்ணப்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உடனே அனைவருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று இப்போ தீயாக பரவிட்டுருக்கு. இந்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக இப்போ அனைவருக்குமே பகிரப்பட்டு வருகிறது. ஆனால் இது ஃபேக் அப்படின்னு தமிழக அரசு தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான மனுக்களை அளிக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஆகஸ்ட் 17, 19, 20 ஆகிய 3 நாட்கள் சிறப்பு முகாம் நடைபெறுவதாக கூறி புகைப்படம் ஒன்று வாட்ஸ்அப்பில் பரவப்படுகிறது. ஸோ இதோட உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா இது பொய்யான தகவல். மேற்கண்ட தேதிகளில் எந்த ஒரு சிறப்பு முகாம் எதுவும் நடைபெறாது என தமிழக அரசு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. அதாவது டிஎன் ஃபேக்ட் வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தமிழக அரசு தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க. ஸோ இது ஒரு வதந்தி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 4 மாதங்கள் கழித்து தான் பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் அல்லது ஜனவரி இந்த 2 மாதத்தில் ஏதாவது ஒரு மாதத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா வதந்திகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வாட்ஸ்அப் மூலமாக இந்த மாதிரி வதந்திகள் வரக்கூடியது கண்டிப்பாக சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக பார்த்திங்கன்னா பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் சிறப்பு முகாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 நாள் நடக்க போகுது அப்படின்னு, அதாவது நேற்று அதுக்கப்புறம் நாளைக்கு நாளானிக்கு இந்த 3 நாள் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு முகாம் நடக்குது அப்படிங்கிறாங்க. வாட்ஸ்அப் செயலியில் பொய்யான தகவல் பரவி வருகிறது. ஸோ பொதுமக்கள் இந்த பொய் தகவலை நம்ப வேண்டாம் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மேலும் இது போன்ற பொய் தகவலை பரப்புவர்கள் மீது காவல்துறை மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் இதன் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னே சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளோட வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அது போக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, ஸோ இந்த மாதிரி ஆகஸ்ட் 17, 19, 20 இந்த 3 நாட்களில் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம், புதிய மனுக்கள் கொடுக்க சொல்லி கலெக்டரேட்லேருந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது முழுக்க ஒரு பொய்யான தகவல் தான். ஸோ தமிழக அரசு தரப்புலேருந்தே இதுக்கான சொல்யூஷன் இப்போ கொடுத்துறாங்க. கண்டிப்பாக அடுத்த 4 மாதத்திற்கு மேல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிசம்பர் அல்லது ஜனவரி இந்த 2 மாதத்தில் ஏதாவது ஒரு மாதத்தில் தான் கலைஞர் உரிமை தொகை திட்டம் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு இப்போ சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இது அனைவருக்கும் ஒரு அப்டேட் அப்படின்னு நினைக்கிறேன். அப்டேட்டை அந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக்கர்.